வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனி சேனல். இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்ன விளாக் பிரியா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுக்கு வந்து ஸ்கேன் 9th மந்த்து கடைசி ஸ்கேன். இதை பார்த்துட்டு செக்கப்புக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த ஸ்கேனுக்கு தான் கிளம்புறோம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி 8:45. பாப்பாவுக்கு ஸ்கூல் கிளப்பியாச்சு. பாப்பாவை கூட்டிகிட்டு பாப்பா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்கேன் எடுக்க போகிறோம். காலையில் டிஃபன்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, முட்டை குழம்பு, வேறு என்ன? ஆமாம், சாப்பாடு, முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாப்பா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா பிரியாவும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பிட்டேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்கிட்ட ஹைப்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், பாயிண்ட்டு கொடுங்க. நாங்கள் ஸ்கேன் பண்ண போயிட்டு அங்கே என்ன சொல்கிறாங்கங்கிறத அப்படியே வீடியோவை கண்டினியூட்டிவாக பாருங்கள். ஓகேங்களா? போகலாமா? அடுத்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க நம்மளோட அடுத்த வாரிசு எப்போ வருவாங்க அப்படிங்கிறத ஸ்கேனில் சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன பொசிஷனில் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியும், உள்ளே விட மாட்டாங்க, என்னையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் பிரியா? கேட்டாலும் விட மாட்டாங்களாம்மா. சொன்னால் உள்ளேலாம் அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுவும் இந்த மாதத்துல எல்லாம் அப்படின்னாங்க. பார்க்கலாம், வாங்க நம்ம போகலாம். உங்களுக்கு காய்ப்பாங்க ஒவ்வொரு தடவை ஸ்கேன் எடுக்கலையும் வாங்க வாங்க வாங்கன்னு. இன்னும் ஒரு வாரத்தில் வர்றது தானே, அப்போ பாருங்க. நான் நினச்சேன் ஸ்கேன் எடுக்க முன்னாடியே பிறந்துருவான், ஏன்னா டாக்டர் வேறு சொல்லியிருந்தாங்களா செலவு வைக்காமல் பிறந்துருவான்னு நினச்சேன். இல்லைடா, நீ 1500 செலவு பண்ணால் தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். 10 பைசா செலவு இல்லாமல் வந்தா சரி, ஒன்று மாதிரியே ஒன்று இருக்காதுல்ல. ஒன்று அப்படி இருந்தால் ஒன்று இப்படி இருக்கும். பெருசு சமத்தாக இருந்தால் சிரிச்சு கொஞ்சம் பிடிசாதமாக தான் இருக்கும். இப்போயும் பையனோ பிள்ளையோ இவ்வளோ பிடிசாதமாக இருக்குது. இன்னும் பிறந்ததுக்கப்புறம் எவ்வளோ பிடிசாதமாக போதும். சரி, ஓகே, எல்லாம் நம்ம வளர்க்கிற விதம் தானே, பிடிசாதமாகவே இருந்தாலும் இல்லையா? சரி, கிளம்பிட்டோம், வாங்க போகலாம். ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். ஸ்கேனுக்காக உட்காந்துட்ருக்கோம். கீழே குட்டியை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம கேன் சென்டரில் பிறந்து தான் கூட்டிகிட்டு போக எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி குடிக்கிறியா? இது எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். ஃப்ரீயாக நல்ல டீ சாப்பிட்றதுக்காக வந்துருக்கோம். இங்கே பாருங்கள், வடையில் பாருங்களே, உளுந்தே அரையுது. உளுந்தே அப்படியே இருக்குது. ஊறவே இல்லைடா உளுந்து. ஒன்றா ரெண்டா அரைஞ்சி இருந்த மாவோட சேர்த்து போட்டாங்களாட்டு கூட தெரியலையே. உனக்கு வேணுன்னா சாப்பிடு, இல்லைன்னா விட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்பா 2வது நாள் அப்படியே கண்டினியூ வந்து பார்க்குறீங்க. நேற்று வந்து நம்ம போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம். ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி கொண்டு போய் வந்து பெரிய டாக்டர்கிட்ட வந்து காமிக்கணும். இன்றைக்கி செக்கப் வந்து வர சொல்லியிருக்காங்க. கிளம்பியாச்சு, லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக தான் எந்திரிச்சேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் மாமா பாப்பாவை கொண்டு ஃபஸ்ட்டு விட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு பாப்பா விடுறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், சாப்பாடு, நேற்று வச்ச குழம்பு இருந்துச்சு, தயிர் இருக்குது. பாப்பாவுக்கு பீட்ரூட் சாப்பாடு கிளறி கொடுத்துட்டேன். பீட்ரூட்டு கேரட்டும் போட்டு காலையிலத்துக்கு வந்து ரொட்டி சுட்டேன். காலையில் சாப்பிட்டாச்சு. மாமா மட்டும் சாப்பிடல, மாமாவுக்கு எடுத்துட்டேன். அங்கே வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுப்பாங்க மாமா. இப்போ போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் தான் இருக்குது. இருந்தாலும் நான் எல்லாம் வந்து பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், முன்னாடியே தான் இருக்குது. சப்போஸ் இருங்க அப்படின்ட்டாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இவங்க ஆனால் ஒன்றும் சொல்லலை. இங்கே ஸ்கேன் எடுத்ததில் கேட்டதுக்கு டாக்டர் தான் சொல்லுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலை. வலி வந்து நைட்டெல்லாம் கொஞ்சம் நச்சு வலி கொஞ்சம் இருந்துச்சு. என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. சரி வாங்க, நீங்களே எங்கள் கூட சேர்ந்து எது சொல்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா இப்போ யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணுவாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டாக்டரை வந்து பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டோம்.
டாக்டரை பார்த்தாச்சு. ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பிரியா இன்னும் எனக்கே முழுசாக சொல்லலை. நான் கேட்டதுக்கு வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு மெட்டையாகிட்டா. நான் இவருக்கே சொல்லலை. எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, பிரியான்னு நினைக்கிறவங்க பேர், லைவில் வந்து கேட்டிருந்தாங்க, லைவ் போட்டிருந்தாங்க, சிஸ்டர் உங்களுக்கு தலையெல்லாம் திரும்பிடுச்சா, அதை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே சொல்லலை, அதை பற்றின டீட்டெயில் வந்து எதுவுமே சொல்லலை. இப்போ டாக்டர் வந்து இந்த இதையும் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவ்வளோதாங்க நீங்கள் வந்து ரெடியாகிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. என்ன சொன்னாங்க? அடுத்த வாரம் வியாழக்கிழமை இங்கே வர மாதிரி எழுதியிருக்கோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆயிரும். கரெக்டான பொசிஷனில் குழந்தை வந்து நல்லா திரும்பி இருக்கிறாங்க, டெலிவரிக்கு ரெடியாக இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம். அடுத்து வியாழக்கிழமை வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டுக்கு வர்றதுக்காக எழுதியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ வலி வந்தாலும் சரி உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு இருக்கிறாங்க. அது மாதிரி குழந்தைக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது என்னது எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போ ஒரு என்ன க்ரோத் இருக்கணுமோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. சீஸ் ஓகே, நான் நார்மல் டெலிவரிக்காக ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக இருந்துக்குங்க, பதட்டப்படாதீங்க. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அவங்க எதுவுமே சொன்னதில்லை. இன்னைக்கு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி பார்த்து டாக்டரே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு இப்போ இல்லை, ஏன் இவ்வளோ சோர்ந்து உட்காந்துருக்கீங்க, என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னாங்க. உடம்பெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. பதட்டப்பட்டிங்கன்னா பிபி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை ஆயிரு, இப்போ வரைக்கும் நார்மலாக இருக்குது, பதட்டப்படாமல் இருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இருக்கோம் அப்படின்னாங்க. அந்த ஒரு மன தைரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்திருக்கேன். இருந்தாலும் ஒரு விதமான ஒரு பதட்டம், ஏன் அப்படின்னு தெரியல, பயமாக இருக்குது. இப்போ வரைக்கும் எல்லாமே ஓகே, எல்லா குழந்தைக்கும் நல்லா இருக்குது, நானும் நல்லா இருக்கேன். ப்ளட்டு மட்டும்தான் இப்போ வரைக்கும் சொல்கிறது, ப்ளட்டு மட்டும்தான் கம்மியாகாமல் பார்த்துக்குங்க, கம்மியாகாமல் குழந்தை நார்மலாக வெளியே வந்துடும் தான். எனக்கு பிளட் பத்தாம போயிருமோ, லோ இது வந்து அதனால பயப்படுறாங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான், எப்போ வேணாலும் எதிர்பார்க்க. நீங்கள்லாம் எப்படி நிறைய பேர் வந்து குழந்தை வெயிட் எல்லாம் கேட்டீங்க, இப்போ வரைக்குமே எங்களுக்கு அதாவது முன்னாடி வரைக்குமே எங்களுக்கு சொல்ல, இப்போ தான் சொல்லியிருக்காங்க 3 இருக்கலாம், சம்திங் 3 இருக்கலாம், இல்லை 2900 2800 இந்த மாதிரி முன்ன பின்ன ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கம்மியாகுங்கிற மட்டும் சொன்னாங்க. இப்போ அது ஸ்கேனுக்கு வர வெயிட்டுக்கும் பிறக்கும் போது அது ஒரு நார்மல் வெயிட் கொஞ்சம் கம்மியாகத்தான் செய்யும், இந்த லெவலில் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே ஓகே, நீங்கள் வந்து தைரியமாக இருங்க, ரெடியாக இருங்க. உடனே எங்களுக்கு வந்து இப்போ உங்கள் நர்ஸுக்கோ இல்லை நீங்கள் வலி வந்ததுமே ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பிரியா வந்து ரெடியாக இருக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்து அவங்க சாப்பிட்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபுல்லாகவே கம்மி பண்ண முடியலை. அதாவது இப்போ வந்து 6 மாதம் வரைக்குமே வாமிட்டு சாப்பிடலை. அப்புறம் இந்த ஒரு 2 மாதம் சாப்பிட்டா மறுபடியும் நெஞ்செல்லாம் எரியுதுன்னு சாப்பிடல. ஆனால் டாக்டர் எப்போ சொல்லி விட்டாரோ நீங்கள் சாப்பாடை கம்மி பண்ணுங்கள். அதுவும் இந்த மாம்பழம் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் போடுறீங்க, சிஸ்டர் நீங்கள் மாம்பழம் அதிகமாக எடுத்துக்காதீங்க, குழந்தை வந்து வெயிட் அகெயின் ஆயிரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தாங்க அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்துச்சு பாருங்க மாம்பழம், அத்தனையும் சாப்பிட்டாங்க. அத்தனையும் எங்கள் அதில் ஒரு 4 தான் இருந்தது. 4 மாம்பழம் சாப்பிட்டு, மாம்பழமே சாப்பிட வரேன்னு அப்போ தான் சொன்னா, சார் பிரியா வெயிட் அகெயின் ஆயிடுச்சுன்னு உனக்கு தான் சிரமங்கிறேன், என்ன பண்ணுறேங்க, எனக்கு இப்போ தான் சாப்பிடணும்னு தோணுது அப்படிங்கிறா. சரி நம்மளும் சொல்ல முடியாது இல்லையா, அவளுக்கு எப்போ சொல்ல, அவள் சாப்பிட்டா தான் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் தெம்பாக இருக்கும், அதுவும் உண்மைதான். அதனால் வந்து சரி எது நடந்தாலும் நன்மைக்கு, எல்லாம் ஆண்டவர் துணை இருப்பார், கடவுள் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், முருகன் இருக்கிறார். அக்கா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களான்னு கேட்டீங்க. முன்னாடியே நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து 8 மாதம் முடிஞ்சு 9 மாதம் ஸ்டார்ட் ஆகும் போதே எனக்கு வலி இருந்துகிட்டே இருந்தனால, எப்போ வேணாலும் டெலிவரி ஆகும், ஒவ்வொருத்தருக்கு 9 மாதம் பிறந்து 1 வாரத்துலேயே டெலிவரி ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னனால, நீங்களும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அதனால மேக்ஸிமம் எடுத்தெல்லாம் வச்சு கமெண்ட் பாக்ஸ் நிறைய பேர் அக்கா வயிறு இறங்கிருச்சுக்கா, கவனமாக இருங்க, வெளியில் போகாதீங்க, அண்ணா கூடவே இருங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக இப்போ வந்து நான் தான் கூட இருந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. இந்த ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா வேலை பீஸ் இருக்குது, ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னால் மட்டும்தான் போய் அடிச்சு கொடுத்து போட்டு மறுபடியும் வந்துடுறேன், ஒரு மணி நேரம் கேப் தான். அப்போயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ விட்டுட்டு போகிறதில்ல, விட்டுட்டு போகிறதுக்கு இப்போல்லாம் யோசனை. அதனால் சொல்லியிருக்கிறேன், என்னால் முடிஞ்சால் நான் வருவேனா, இல்லை அவளுக்கு பழிக்கிற மாதிரி வர மாட்டேன், இந்த ஒரு வாரத்துக்கு எனக்கு கொஞ்சம் இது விட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்ட்டு. அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை, நம்ம தான் பார்த்தாகணும். அதனால் வந்து இப்போ வந்து முடிஞ்சளவு கூடவே தான் இருக்கிறேன்.
இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தான் நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இதுலயே ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தை எவ்வளோ வெயிட், எனக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. பொசிஷன்லாம் நல்லா இருக்கு. திரும்பியாச்சு. பொசிஷன் திரும்பிருச்சான்னு கேட்டீங்க. திரும்பிருச்சு. இந்த 1 வீக்ல எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம். அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம். இந்த வீடியோ இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை பார்க்குறீங்க. உங்களுக்கு இல்லை நீங்கள் எல்லாரும் கமெண்ட்டில் இதில் ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன் சரிங்களா. இந்த டேட்டில் தாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக டெலிவரி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு மனசில் படுமே. டாக்டர்ஸ் வந்து இந்த வியாழக்கிழமைக்குள்ளே டெலிவரி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அக்கா கண்டிப்பாக இந்த தேதியில் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. என்னைக்கு இப்போ நான் ஒரு டேட் நினச்சிருக்கேன். பட் அது நடக்குமா இல்லையாங்கிறது நீங்கள் பார்த்து கமெண்ட்னா நான் என்ன டேட்டுங்கிறது அவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா. அது நெக்ஸ்ட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க நான் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நான் மறந்துடுறேன் ஓகேங்களா. அதாவது நான் பேசுறது கொஞ்சி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறீங்க. நான் கொஞ்சி பேசுகிறேன். எனக்கு சத்தியமாக இந்த கொஞ்சி பேசுகிறது சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சி பேசுகிறேன்னா இவர்கிட்ட பேசுவேன் ஓகேங்களா. அது இந்த வீடியோ எடுக்கும் போது அது என்னோட ரியாலிட்டியாக நான் பேசுகிற ஒரு விஷயம். பாப்பாட்ட பேசும்போது மேக்ஸிமம் கொஞ்சி தான் பேசுவேன். உங்கள் வீட்டு குழந்தைகிட்ட நீங்கள் கொஞ்சி பேசுவீங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டு குழந்தைகிட்ட நாங்கள் கொஞ்சி தான் இல்லை பேசுவோம். என்கிட்ட பேசிக்காவே அப்படிதான் பேசுவாள். பேசிக்க நம்ம அதனால நான் வீடியோ எடுக்கும்போது அவங்ககிட்ட இருந்து வர ரியாக்ஷன் அப்படி தரும். மற்ற யார்கிட்ட அப்படி பேச மாட்டேன். வேற என்கிட்ட யாருக்கிட்டே அப்படி பேசவும் என்கிட்ட பேசுறது எப்பயுமே அப்படிதான் பேசுவேன் ஓகேங்களா. அது வந்து நல்லாவும் இருக்காது. நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் யாரு அப்படின்னா ஹஸ்பண்டும் குழந்தையும் தான். இவங்க 2 பேர்த்துக்கிட்ட பேசாமல் வேற யார்கிட்ட போய் நம்ம பேசுவோம். வேற யார்ட்டையாவது பேசினா அது வேற மாதிரி பேசிடுவாங்க ஓகேங்களா. அது ஒன்று. 2வது இன்னொன்று என்னமோ சொல்லியிருந்தீங்க. சரி நான் மறந்துட்டேன். ஓகே நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து கண்டிப்பாக அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இன்னொருத்தவங்க ஏதோ ஒரு எனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி ஒரு கமெண்ட். ஓகே அதாவது எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது விலாகோ ஷார்ட்ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள். இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. நாங்கள் கமெண்ட் பார்க்க மாட்டோம்னு முன்னாடி உண்மையாலுமே கமெண்ட் எல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்கு போயிடுவோம். இருக்கிற டைமில் வீடியோ எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் கவனிக்க கூட மாட்டோம். எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு கூட கவனிக்க மாட்டோம். ஏன்னா வந்து அரை மணி நேரம் டைம் இருக்கும், சாப்பிடுவோம், கொஞ்சம் நேரம் தூங்கிடுவோம். அதே தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பார்ப்பேன், இவங்களும் பார்ப்பாங்க. அது வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து பேச அவங்க அப்படி பேசுறதுனால தான் நம்ம மேலே போகிறோம்னு அதனால பேசிட்டு போகிறாங்க கூட அப்படி ஓகேங்களா. கிடையாது. இல்லை அது அப்படின்னாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க பேட் கமெண்ட் போடட்டும், இல்லை நம்ம வீடியோ பிடிக்கலேன்னு கமெண்ட் போட்டாலும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு தானே கமெண்ட் போடுறாங்க. அது அவங்க செய்கிற பெரிய ஒரு நமக்கு ஒரு பெனிஃபிட். நம்ம அவங்க வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம போட்டுருக்கோம். என்ன கமெண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பொம்பளை போட்டிருந்துச்சு, என்னமோ பேர் மறந்துட்டேன், செல்வின்னு சொல்லி. முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் பேர், பின்னாடி செல்வின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் 9 மாதம் உனக்கு மட்டும் 12 மாதமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அட பைத்தியமே. மாதக்கணக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சிஸ்டருக்கு. சிஸ்டர் நீங்கள் மாதக்கணக்கு நாங்கள் வந்து எப்போ கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிற டேட்லேருந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா எங்கள் வீடியோ போய் நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்களே ரிப்பீட் பண்ணி 12 மாதம் வருதா, 10 மாதம் வருதா, 9 மாதம் வருதா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அப்படியே 12 மாதமாக இருந்தால் எங்கள் குழந்தை ஸ்பெஷலாக இருந்துட்டு போகுது. எல்லா குழந்தையும் 10 மாதத்தில் இருந்தால் என் புள்ள 12 மாதம் உலக சாதனைக்கு என்ன 12 மாதம் வந்துட்டு போகுது. என்ன நட்டமாக போச்சு, அம்மா வயிற்றுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு என்ன கஷ்டம், நீங்களா அதனால வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா. அது 12 மாசமா இருந்துட்டு போகுது, 10 மாசம் இருந்துட்டு போகுது, அது எத்தனை மாசம் வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனை. நாங்கள் சுமக்கிறதுக்கு நாங்கள் ரெடி சரியா. சுமக்க போகிறது இவ தான் சரியா. 12 மாசம் இருந்தாலும் வயிற்றுல அவதான் சுமக்க போறா. நீங்க ஓகே நீங்க சுமக்க போறதில்ல. அதனால வந்து அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஓகேவா. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். வேறு என்ன அதாவது நான் சொன்ன அந்த மாதிரி அந்த டேட் வந்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன். நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த டேட்டில் வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. பட் அது நடக்குமா இதில் நீங்களே அந்த டேட் வந்து சொல்லுங்கள். இந்த டேட்டில் வந்தால் நல்லா இருக்கும்னா அப்படின்னு நீங்கள் விரும்புகிற ஒரு டேட் சொல்லுங்கள். ஆனால் பையனாக இருந்தால் வெள்ளிக்கிழமை போகக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஒரு பயம்தான். ஏன்னா நான்லாம் வெள்ளிக்கிழமை தான் பிறந்து படாத பாடுபட்டு நாய் படாத பாடுபட்டுட்டேன். அதனால அது ஒன்று தான் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. பயமா இருக்கு. இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது கூட எனக்கு பயமா தான் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல. இவங்களும் சொல்றாங்க, என்ன சுத்தி இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், நிறைய பேர் இந்த அதிபுத்திசாலி வந்து இந்த கமெண்ட் பண்றீங்க இல்லைங்களா, நம்ம குறைய மட்டுமே சொல்றீங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட நான் கேட்குறேன், நல்ல உள்ளங்கள் ஓகே, அவங்க யாரா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமைக்கு பையன் பிறக்கக்கூடாது, பொண்ணாக இருந்தால் ஓகே, பையன் பிறக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க.
அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு புரியல. ஆனால் அவங்க வாழ்க்கையை சொல்லும் போது கரெக்டாக அது மேட்ச் ஆகுது. ஆனால் அது உண்மைதானா? உண்மைதான். அதான் நானே இருக்கிறேனே, கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கிறேன். இது என்ன போய் உண்மையான்னு கேட்குறேன். அது உண்மைதாங்க. உண்மைதானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு. இது மூல நம்பிக்கையா இருக்கு. எனக்கு வந்து அப்படி மூல நம்பிக்கையா இருக்கு. மூட நம்பிக்கையில் மூட நம்பிக்கை எனக்கு வந்து எனக்கு அதில் இல்ல. அக்செப்ட் பண்ணலை. அது நான் உண்மைதான். அக்செப்ட் பண்ணலை. இவங்க உண்மைதான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது குழந்தை கிடைக்கல எந்த டேட்டில் வேணாலும் பிறக்கலாங்கிற. ஆனால் இப்போல்லாம் நல்ல நேரம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிலாம் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். இருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமைங்க போது உண்மையிலேயே வந்து பொண்ணு பிறந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்க. பையன் பிறந்தா அதாவது பழமொழி இருக்குது, வெள்ளிக்கிழமை பிறந்தா கொல்லிக்கு உதவாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. ஆமாம் என்ன ஆமாம், ஒரு பழமொழியே இருக்குது. அதனால சொல்லுவாங்க. ஓகே, இந்த விளாக் வந்து இதை முடிச்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இதில் ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்ட கேள்விக்கு. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, என்ன என்னைக்கா இருந்தால் என்ன பரவாயில்லண்ணா விடுங்க அப்படின்னாலும் ஓகே. ஏன்னா நம்ம இன்னும் பண்ண முடியாது. எனக்கு அப்படிதான். பிறந்துச்சுன்னா நம்ம தூக்கி கொடுப்போம். அது கிடையாது, நம்ம வளர்க்க நம்ம கடமை. என்ன அது வாழ்க்கையில் அது கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு சின்ன டாக்டர்னு, மற்றபடி எல்லாம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. அது எப்போ பிறந்தாலும் அது ஆடி மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம்லாம் பிரச்சனை கிடையாது. அது ஒன்று தான். ஏன்னா நான் பிறந்தனால அந்த நாளை வந்து மென்ஷன் பண்ணுறேன், மற்றபடி வேறு எது இல்லை. ஓகேங்க, இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஹைப் பாயிண்ட் கமெண்ட் பாக்ஸ் கிட்ட ஹைப் இருக்கும், மறக்காமல் பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்படி ஒரு யூடியூபர் இருக்கிறாங்க, ஏதோ பாருங்கள், பார்த்து கொஞ்சம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன வீடியோன்னு எங்களுக்கும் தெரியல, நீங்களும் எதிர்பார்த்து காத்துருங்க. பாய். ஆமாம், பை.